ஹலோ வீவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோடிங் டீகோடிங் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம கோடிங், அதாவது ஒரு கோடு வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி இன்னொரு சீக்வென்ஸ்க்கு நான் கோடு என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். So if plane is coded as OKZMD in a certain language, then how will train be coded அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னுடைய அந்த கரஸ்பாண்டிங் சீக்வென்ஸ். ஸோ இங்க பி இருக்கிற இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஓ இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர். சரிங்களா? அது ஒரு எல்லுக்கு முன்னாடி இருக்கிறது கே. சரிங்களா? இப்போ ஏக்கு முன்னாடினா அகைன் திரும்பி சீக்வென்ஸ் லெஃப்ட்ல வாங்க, இங்க என்ன இருக்கு, எனக்கு இசட் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி எண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம் இருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொரு நம்பர் அதுக்கு முன்னாடி இருக்கிறத எழுதியிருக்காங்க பிளேனோட சீக்வென்ஸ். அப்போ டீக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு என்ன இருக்கு, டீக்கு முன்னாடி எஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ எஸ். சரி, அடுத்தது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆருக்கு முன்னாடி கியூ இருக்கு. அகைன் ஏக்கு முன்னாடி என்ன இருக்கு, எனக்கு இசட் இருக்கு. ஐக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஹெச் இருக்கு. எண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எம் இருக்கு. இப்போ எஸ் கியூ இசட் ஹெச், ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். ஸோ இப்போ அடுத்த இது பார்ப்போம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் இஸ் ரீப்ளேஸ்ட் பை TQBDF, தென் ஃபர்ஸ்ட் பி கோடட் இன் தட் கோ. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ எஸ் இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா எஸ்க்கு அடுத்த நம்பர் எழுதியிருக்காங்க டி. சரிங்களா? பிக்கு அடுத்தது வந்து என்னது, கியூ. இது மாதிரி ஏக்கு அடுத்த நம்பர் பி. சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த டிஜிட் எழுதியிருக்காங்க. பிக்கு அப்புறம் எனக்கு என்ன வரும், கியூ வரும். யூக்கு அப்புறம் என்ன வருது, எனக்கு வி வருது. ஆருக்கு அப்புறம் என்ன வருது, எனக்கு எஸ். சரிங்களா? எஸ்க்கு அப்புறம் டி, இக்கு அப்புறம் எஃப், QVSTF. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். ஸோ இப்போ அடுத்தது பார்ப்போம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நேச்சர் என் இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எழுதியிருக்கிறாங்க. ஸோ என், அதாவது நேச்சர், உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன், NATURE, நேச்சர். ஸோ எண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து என்னது, எம், அதாவது -1 போட்டுக்கிறேன். ஏவை அப்படியே போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி டீக்கு முன்னாடி என்ன இருக்கு, எஸ் இருக்கு. யூ அப்படி கீழே இறக்கிட்டாங்க. இது எல்லாமே -1. புரியுதுங்களா? ஆருக்கு முன்னாடி இருக்கிறது கியூ. சரிங்களா? அப்ப -1. அப்படியே இறக்கிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒரு விட்டு ஒண்ணு கீழே இறக்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள எனக்கு என்ன ஆகும், FAMINE. அப்போ இந்த ஏ கீழே வந்துடணும், இந்த ஐ எனக்கு கீழே வந்துடணும், இந்த வந்து எனக்கு கீழே வந்துடணும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ இந்த சீக்வன்ஸ் இங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இ இ கடைசியா. இந்த மாதிரி இங்க ஐ இருக்கு, இங்கேயும் ஐ இருக்கு. இங்க ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு. அப்ப டெஃபினட்டா இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் ஆப்ஷனா இருக்கும். சொல்றது புரிஞ்சுங்களா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா எஃப்க்கு முன்னாடி என்ன இருக்கு, இன்று. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் இன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இப்ப ஈல இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். சோ இப்ப அடுத்த சீக்வன்ஸ் பார்ப்போம். சோ இதுல செக்யூர் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி மாத்தி எழுதியிருக்காங்க. SECURE. இப்ப இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க பாருங்க, இந்த ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. அப்ப பண்ண என்ன கிடைக்கும், ES இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க, எனக்கு என்ன இருக்கு, RE. இது மாதிரி இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க, UC, ERUCES. ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியுது. அப்போ இந்த இடத்துல சேலைன் இதை வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க. என்ன கிடைக்கும், ES. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணா என்ன கிடைக்கும், NA. அகைன் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணா IN. இப்போ ENILAS. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. MECHANICS, மெக்கானிக்கல்ஸ்.
சரிங்களா? ஸோ இத வந்து அவங்க எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த கோட் வேர்ட்ஸ்ல என்ன லெட்டர்ஸ் இருக்கோ, அதே லெட்டர்ஸ் தான் வந்து எனக்கு இங்க இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ தட் ஸோ இப்ப எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ இந்த லெட்டர்ஸ நான் இப்படி பிரிச்சுக்கிறேன். 4 அகைன் இங்க 4 அது ஒத்தப்படையில இருக்கிறனால 4 நாளா பிரிச்சுக்கிறேன். இப்ப இந்த 4 லெட்டர அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க? ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. ஹச், பி, இ, எம் இந்த ஏ அப்படியே போட்டுக்கலாம். எஸ், சி, ஐ, என். ஸோ இதுதான் இங்க குடுத்திருக்க லெட்டர். அப்போ போஸ்டர் அப்படின்னு வரக்குள்ள சரிங்களா? இது வந்து மொத்தம் 6 லெட்டர். ஈவனா தான் இருக்கு. அப்போ 3, 3ன்னு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இத தரங்க மாத்தி எழுதுங்க. எஸ், ஓ, பி, ஆர், இ, டி. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். ஸோ கோடிங் பொறுத்த வரைக்கும் ஸோ அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? தேங்க்யூ.